நம சிவாய. வணக்கம் நேயர்களே, அலர்மகள் அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ கந்தசுவாமி. இந்த பதிவில் நாம் பார்க்க போவது ஜூலை மாத ராசி பலன்கள். அன்பர்களே, எங்கள் சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. மேலும் பல சுவாரஸ்யமான ஜோதிட தகவல்கள் இந்த சேனலில் வரப்போகின்றன. அனைத்தும் உங்களுக்கு எளிதில் கிடைக்கும். இந்த ஜூலை மாதத்துல பெரிய கிரகங்களின் பயிற்சிகள் எதுவும் இல்லை. குரு பகவான் சனி கிரகத்தின் நட்சத்திரமான பூசம் நட்சத்திரத்தில் இருப்பார். சனி கிரகம் மீனத்துல ரேவதி நட்சத்திரத்துல இந்த மாதம் இறுதியில 27ஆம் தேதி வக்ர நிலையை அடைய போகிறார். செவ்வாய் ஜூலை மாதம் முழுவதும் நட்பாக ரிஷபத்திலையும், சூரியன் 16ஆம் தேதி வரையில மிதுனத்தில் இருந்து 17ஆம் தேதியில் கடகத்தில் நுழைகிறார். மாத ஆரம்பத்துல கடகத்தில் இருக்கும் சுக்கிரன் 5ஆம் தேதிக்கு சிம்மத்தில் பெயர்ச்சி. அதே கடகராசியில் உள்ள வக்ர புதன் ஜூலை மாதம் 7ஆம் தேதியில் கடகத்தில் இருந்து பின்னோக்கி மிதுனத்திற்குள் நுழைந்து 24ஆம் தேதி வரையில் வக்ர நிலையில் இருப்பார். அதன் பிறகு வக்ர நிவர்த்தி ஆகிறார். ராகுவும் கேதுவும் இந்த மாதம் முழுவதும் கும்பத்திலும் சிம்மத்திலும் இருக்கும். இப்படி கிரக நிலைகள் இருக்க போராட்டாதி 4ஆம் பாதமும் உத்திரட்டாதி 4 பாதங்களும் ரேவதி 4 பாதங்களும் கொண்ட மீன ராசி நேயர்களுக்கு ராசிக்கு 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுபகிரகமான குரு உச்சத்திலும் மற்றொரு சுபகிரகம் சுக்கிரனும் இருக்க மாதம் ஆரம்பிப்பது சிறப்பாகும். அதோடு ராசியில் இருந்த சனி கிரகம் ஜென்மசனி தாக்கத்தை தந்ததும் இந்த குருவின் சுப பார்வையால் குறைவதால் மேலும் சிறப்பு உண்டாகும். இந்த மாதம் புதன் கிரகம் வக்கரமாக 7ஆம் தேதியில் தன் சொந்த வீடான மிதுனத்தில் ஆட்சி பலம் பெறுவது உங்கள் ராசிக்கு பத்திர யோகத்தை தருகிறது. அதே புதன் சூரியனுடன் இணைவதால் புதாதித்ய யோகத்தையும் தருகிறது. 17ஆம் தேதியில் சூரியன் குருவுடன் சேர்ந்து சிவராஜ யோகத்தை தருகிறது. இதில் தொழில், வியாபாரம் மற்றும் உத்தியோகத்தை பார்க்கையில் வியாபாரத்திற்கு முக்கிய கிரகமான புதன் சாதகமான அமைப்பில் இருப்பதால் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகம் நிறைய கிடைக்கும். தொழிலில் நல்ல லாபமும் இருக்கும். தொழிலை விரிவுபடுத்துவதோ புதிதாக தொழில் தொடங்குவோ தாராளமாக நீங்க முயற்சி செய்யலாம். தொழிலுக்கான 10ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் 5இல் இருந்து லாபஸ்தானத்தை பார்ப்பதால் நல்ல வளர்ச்சி இருக்கும். செவ்வாய் 3ஆம் வீட்டில் வருவதால் உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் கொடுக்கும். உங்களோட மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மைகளும் கிடைக்கும். அவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சூரியன் 4ஆம் வீட்டில் புதனோட இணைவது உங்களுக்கு நாலேஜ் பவரை தரும். அதனால வேலையில் இருப்பவர்களுக்கு வேலை பளு குறையும், டென்ஷன் குறையும், கொடுக்கும் வேலையை ஈஸியாக முடிப்பீங்க. அதனால உங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கும். இந்த மாசத்துல வேலை மாறணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக புது வேலையை தேடலாம். ஏற்கனவே அப்ளை பண்ணி இருக்கிறவங்களுக்கு இந்த மாசத்துல இன்டர்வியூஸ் வந்து சக்சஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. புதன் 4ஆம் வீட்டில் ஆட்சி பலமாக வருவது உங்களுடைய முந்தைய மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் சரி செய்து கொடுக்கும். இதுக்கு முன்னாடி பிசினஸ்ல அல்லது வேலையில என்னவெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணீங்களோ, என்னவெல்லாம் தப்பு பண்ணியிருக்கீங்களோ அதையெல்லாம் மாற்றிக்கொள்ளும் ஆப்பர்ச்சுனிட்டியை தரும். அதனால பிசினஸ், கரியர், ஜாப், ப்ரொஃபஷன்ல முயற்சி செய்தால் பலன் கையில் உண்டு. உங்களுக்கு சுக்கிரன் மறைவுஸ்தான அதிபதியாக வருவார். அந்த சுக்கிரனே கேதுவோட 6ஆம் இடத்துல சேர்க்கை பெற்று 5ஆம் தேதியிலிருந்து இருக்க போகிறார் என்பதால கெடு பலன்கள் எல்லாம் குறைந்து உங்களை நல்லா முன்னேற்றிவிடும் மாதம் தான் இந்த ஜூலை மாதம் 2026. குடும்ப வாழ்க்கை என்று பார்க்கும் போது பொருளாதார முன்னேற்றம் ஒரு பக்கம் நல்லா இருக்கு. குடும்பத்திற்கு தேவையான பொருளை வாங்கி கொடுக்கும் அமைப்பு இருக்கு. குடும்பஸ்தான அதிபதி செவ்வாயும் நட்பு வீட்டில் இருக்கு. அதனால குடும்ப நபர்களுடைய உறவுகள் என்பதும் சிறப்பாகவே இருக்கும். செவ்வாய் 3ஆம் வீட்டில் வர்றதுனால காரகோ பாபநாஸ்தி என்ற விதி அமைவதால உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரலாம், அல்லது உங்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவுகளில் மனஸ்தாபங்கள் வரலாம். கவனமாக இருங்க. அதே போல திருமணத்திற்கு முயற்சிகள் தாராளமாக எடுங்க. உங்க 7.5 சனியில ஜென்மசனி காலத்திலேயே திருமணமாகிற வாய்ப்பு பிரமாதமாக இருக்கிறது. குருவுடைய நேரடியான பார்வை, குடும்பஸ்தான அதிபதி செவ்வாயின் அமைப்பு, 2ஆம் ஸ்தானமும் சுத்தமாக இருக்கு. திருமணத்திற்கு முயற்சிப்பதற்கு இந்த காலம் அருமையாக இருக்கிறது. முயற்சி எடுத்தால் பலன் கிடைக்கும். ஏற்கனவே திருமணமான மீனராசினரின் வாழ்க்கை என்று பார்த்தால் 7 புதன் 4ஆம் வீட்டில் இருக்கு. 6 சூரியனும் சேர்ந்து இருக்கும். மாத ஆரம்பத்தில் மன வாழ்க்கையில கொஞ்சம் சிக்கல்கள் காட்டுகிறது. கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு இருக்கு. அன்பு காட்டுவதில்லைன்னு சண்டைகள் வரலாம். கவனத்தோட உறவை கையாண்டால் மாத பிற்பகுதியில மாற்றம் வருவதால பிரச்சனைகள் குறையும். காதலிப்பவர்களாக இருந்தால் உங்கள் காதலர்கிட்ட பெரிய எதிர்பார்ப்பு வைக்காதீங்க. இந்த மாதம் உங்களுக்கு சுமாரான மாதமாகவே இருக்கும். ஏற்கனவே உங்க ரிலேஷன்ஷிப் நல்லா தான் போகுது. எந்த பிரச்சனையும் இல்லை. 2 பேருக்கும் நல்ல புரிதல் இருக்கு. யாருடைய தலையீடும் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா உங்கள் காதலை திருமணம் வரைக்கும் கொண்டு போக பெரியவங்க கிட்ட பேச்செடுக்கலாம். 5ல் உள்ள குருவுடைய சப்போர்ட் கிடைக்கும்.
ஒருபுறம் சுக்கிரன் 6ஆம் வீட்டுக்குள்ள கேதுவுடன் சேர்வதால ஏற்கனவே ஏதாவது பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குன்னா அமைதியாக இருப்பது சிறப்பு. அடுத்து மீனராசி மாணவர்களுக்கு அருமையான மாதமாக இருக்கும். 4ல் புதன், சூரியனும் கூடவே இருக்கு. 5ல் குரு. இந்த அமைப்பே போதும், படிப்புல இன்னும் ஒரு படி மேல கொண்டு செல்லும். உங்களுடைய நாலேஜ், பவர், டேலண்ட், உங்களுடைய ஸ்கில், உங்களுடைய எஃபர்ட், அதுக்குண்டான ரிசல்ட்ஸ், உங்களுடைய எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுவீங்க. ஃபியூச்சருக்கான பிளான் போடுவது, அடுத்து ப்ரொஃபஷனல் லைஃப்குள்ள என்டர் ஆவதற்கு மாணவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் அற்புதமான அமைப்பில் இருக்கு. ஆரோக்கியம் என்று பார்க்கும்போது மீனராசினருக்கு இந்த மாதம் பெரிய பிரச்சனைகள் எதுவும் காட்டல. குருவுடைய சுப பார்வையால தேக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். செவ்வாயுடைய பார்வை 6ஆம் வீட்டில், சுக்கிரன் கேது சேர்க்கையும் 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால சிறுநீர் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்கு. அதுவும் பெரிய பாதிப்பாக தெரியல. அதே சமயம் ஏற்கனவே சர்க்கரை வியாதி இருப்பவங்க மட்டும் சரியான மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டு சுகர் அளவு செக் பண்ணி சீராக வச்சுக்க பாருங்க. கவனக்குறைவால பிரச்சனைகள் வரலாம். அடுத்து வண்டி வாகனத்தில் போகும்போதும் கவனமாக இருக்க பாருங்க. ரொம்ப ரேஷ் டிரைவிங் செய்வது, அதிவேகத்தோட போவதை தவிர்த்திடுங்க. அதுலேயும் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். அதுபோல சீனியர் சிட்டிசன்களுக்கு உடலை ஆரோக்கியமாக வச்சுக்க யோகா, மெடிடேஷன், நடைப்பயிற்சி போன்றவற்றை எப்போதும் ஃபாலோ பண்ணுவது நல்லது. மீனராசினருக்கு இந்த மாதம் அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம், மஞ்சள் நிறம் மற்றும் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 7 மற்றும் 9 ஆகும். வழிபட வேண்டிய தெய்வங்கள் ஆஞ்சநேயர் மற்றும் காலபைரவரையும் சனிக்கிழமைகளில் வணங்கி வர வெற்றிகள் குவியும். அன்பர்களே, இதுவரை இங்கு பார்த்தது உங்கள் ராசிக்கான இந்த மாதத்தில் வரும் கோச்சார பலன்களே. இது இந்த மாதத்துடைய பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலனோடு இதை இணைத்து பார்க்க வேண்டும். உங்க ஜாதகத்துல லக்னம் என்ன, அதோட பலன் என்ன, உங்கள் நடப்பு தசா என்ன, தசா என்பது எந்த கிரகம் உங்களை தற்போது ஆளுமை செய்கிறது என்பதுதான். அப்போ அதோட பலன் என்ன, அதுல வரும் புத்திகால கிரக பலன் என்ன, அதோடு உங்கள் ஜனனகால ஜாதகத்தோட அடிப்படை பலன்கள், இவை அனைத்தையும் சேர்த்து வைத்து அதோட இப்ப நடக்கும் கோச்சார பலன்களையும் சேர்த்து வைத்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அப்பதான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். மேலும் உங்கள் ஜாதக பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள இதுல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் பண்ணுங்க நேயர்களே. நான் வேற வேலைக்கும் சென்று கொண்டிருப்பதால நீங்க மெசேஜ் பண்ணி கேளுங்க, கால் பண்ண வேண்டாம். உங்க மெசேஜுக்கு நான் உடனே பதில் தர முடியாவிட்டாலும் கூடிய விரைவில் உங்களுக்கு பதில் கொடுப்பேன். நானே கால் பண்ணி உங்க கூட பேசுவேன். இது ஒரு சிறு கட்டணத்திற்கு உட்பட்டதுதான் என்று கூறி தற்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ கந்தசுவாமி. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.